அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றோங்க. ஸோ இப்ப பிரசென்ட்டா 12த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் நெறைய பேர் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஇஇன்னு சொல்லுவாங்க. ஜேஇஇன்னா நமக்கு வந்து ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறது மூலமா நம்ம வந்து ஒரு 4 வகையான கல்லூரிகள்ல சேர முடியும். என்னென்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐஐடின்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில சேர முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2வது வகையான கல்லூரி என்ஐடின்னு சொல்லுவாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. 3வதா இருக்கக்கூடிய கல்லூரி ட்ரிபிள் ஐடிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. 4வதா சிஎஃப்டிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க. இந்த 4 வகையான கல்லூரிகள்ல சேர முடியும். ஸோ நெறைய மாணவர்கள் இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய மாணவர்கள் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில நம்மளுக்கு வந்து ஆம், இப்ப இந்த செஷன் 1க்கும் நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப இதுல கலந்துக்கக்கூடிய மாணவர்கள், இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா சில விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு கல்லூரிகள் போனாலுமே ஒரு டாப் 10 கல்லூரிகள், டாப் 5 கல்லூரிகள்ல சேர்றதுக்கான முயற்சிகள் ஈடுபடணும். இப்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழப்பம், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழப்பம், எதெல்லாம் டாப் 10 கல்லூரிகள்? இப்ப வந்து டாப் 10 கல்லூரிகள்ங்கிறப்ப நெறைய பேர் நெறைய விஷயங்கள சொல்றாங்க. ஆனா உண்மையா நம்ம எத கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நான் கன்சிடர் பண்ணது 2 கிரைட்டீரியா கன்சிடர் பண்றேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய கல்லூரிகள தரவரிசைப்படுத்துறதுக்கு இந்தியன் கவர்ன்மெண்ட் அதாவது மத்திய அரசு சார்பா இருக்கக்கூடிய ஒரு அபிஷியலான ஆர்கனைசேஷன் தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, என்ஐஆர்எஃப்னு சொல்லுவாங்க. ஸோ என்ஐஆர்எஃப்னா வந்து நமக்கு வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேங்கிங் வழியா தான் வந்து நம்ம கல்லூரிகளை வந்து தரவரிசைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப முதல்ல இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, டாப் 10 ஐஐடிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இத 2 கிரைட்டீரியால சொல்லப் போறேன். ஒண்ணு என்ஐஆர்எஃப் ரேங்கிங்க பேஸ் பண்ணி சொல்லப் போறேன். 2வது நம்ம உண்மையாலுமே எத கன்சிடர் பண்ணுவோம், என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கையும் தாண்டி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷம் மாணவர்கள் சேர்ந்திருப்பாங்க தெரியுங்களா? ஒரு கல்லூரிகள்ல சேர்ந்திருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் அத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் குளோசிங் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த குளோசிங் கட் ஆஃப வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கிறது நெறைய கிரைட்டீரியாஸ் கன்சிடர் பண்றாங்க. பட் வந்து உண்மையாலுமே மாணவர்கள் சேர விரும்பக்கூடிய கல்லூரிகள்னு சில கல்லூரிகள் இருக்குது. ஸோ அத தான் நான் வந்து கன்சிடர் பண்ண போறேன். பட் வந்து எனிஹவ் நான் வந்து டாப் 10 கல்லூரிகள என்ஐஆர்எஃப் ரேங்கிங் படி இப்ப உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே அபிஷியலா வெப்சைட்லயே இருக்குங்க. நம்ம புதுசா போய் எங்கெங்கேயோ தேடணும்னா அது அவசியம் இல்ல. என்ஐஆர்எஃப்னு ஒரு நம்ம வந்து குடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில இதுலயே நமக்கு எல்லாமே வந்துருங்க. ஸோ இந்த என்ஐஆர்எஃப்ல டாப் 10 ஐஐடிஸ் வந்து நம்ம செக் பண்றோம். ஸோ டாப் 10 ஐஐடிஸ்ங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இன்ஜினியரிங்கிற கேட்டகரிக்குள்ள கொண்டு வரப்ப ஆட்டோமேட்டிக்காவே 10 என்ஐடிஸ் வந்து முதல்லயே வந்துருதுங்க. இதுல அகில இந்திய அளவுல ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய கல்லூரி, இந்தியாவிலே தலைசிறந்த டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன், இந்தியாவிலே தலைசிறந்த பொறியியல் கல்லூரியா வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், ஐஐடி மெட்ராஸ தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நம்பர் 1 டெக்னிக்கல் கல்லூரி மற்றும் நம்பர் 1 இன்ஜினியரிங் கல்லூரி இன் இந்தியா அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது இடத்துல எந்த கல்லூரி பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி டெல்லி. இந்த கல்லூரி வந்து 2வது இடத்துல வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ஐஆர்எஃப் ரேங்கிங் படி. ஸோ அந்த ரேங்கிங் எல்லாமே இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்குங்க. இதுல இருக்கிறதா வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங். நான் எழுதணுங்கிறது எதுக்காக சொல்றேன்னா, இந்த ரேங்கிங்ல ஐஐடிஸ் வரும், என்ஐடிஸ் வரும், ட்ரிபிள் ஐடிஸ் வரும், நல்ல பொறியியல் கல்லூரிகள் வரும். எல்லாமே கலந்து வருங்கிறதுக்காக நான் இந்த பக்கம் எழுதிக்கிட்டு இருக்கேங்க. அடுத்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல அகில இந்திய அளவுல 3வது இடத்த எந்த கல்லூரி பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி பாம்பே. ஸோ இவங்க வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங் படி வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து 4வது இடத்துல எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி கான்பூர் வந்து நம்மளுக்கு வந்து 4வது இடத்துல நம்மளுக்கு வந்து வர்றாங்க. அடுத்து 5வது இடத்துல எந்த ஐஐடி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி கரக்பூர். ஸோ இத வந்து நம்ம வந்து 5த் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஐஐடியா வச்சுக்கலாம். அடுத்து 6வது இடத்துல ஐஐடி ரூர்க்கி தான் வந்து நம்மளுக்கு வந்து 6வது கல்லூரியா வந்து நம்மளுக்கு வந்து வருதுங்க. அடுத்து 7வது 7த் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஹைதராபாத் ஐஐடி ஹைதராபாத் வந்து இவங்க வந்து 7த் பிளேஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஐஐடி கவுஹாத்தி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 8த் பிளேஸ்ல வருது. இப்ப 9த் பிளேஸ்ல வந்து ஐஐடிஸ் வருமான்னு பார்த்தா இல்ல. 9த் பிளேஸ்ல என்ஐடி திருச்சி வந்து ஓவரால் ரேங்கிங்ல 9த் பிளேஸ் வருது. பட் நம்ம இப்ப ஐஐடிஸ் மட்டும் கன்சிடர் பண்றதுனால
நம்ம இந்த என்ஐடியை வந்து இப்போ கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போ தேவையில்லை, பட் வந்து ஓவராலாக செக் பண்ணுறப்ப தேவை. அப்போ வந்து நம்மளுக்கு 9வது இடத்துல எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி வாரணாசி. இந்த வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்யூன்னு சொல்லுவாங்க. பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கல்லூரியானது வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் டாப் 10 ஐஐடிஸ்ல என்ஏஆர்எஃப் ரேங்கிங் 2025ல வந்திருக்குங்க. அடுத்து 10வது இடத்துல பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து பிட்ஸ் வரும். ஸோ பிட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து என்ன கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டோர். ஐஐடி இண்டோர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10வது இடத்துல வருது. இதை வந்து நம்ம என்ன கேட்டகரியில் கொண்டு வந்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் 10 ஐஐடிஸ், ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி டெல்லி, ஐஐடி பாம்பே, ஐஐடி கான்பூர், கரக்பூர், ரூர்க்கி, ஹைதராபாத், கவுஹாத்தி, வாரணாசி, இண்டோர். இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு 10 கேட்டகரியில வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய கல்லூரிகள். பட் இது வந்து என்ஏஆர்எஃப் ரேங்கிங். என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கிறப்ப பல கிரைட்டீரியாஸ் செக் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து நாட் ஓன்லி பேஸ்ட் அப்பான் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், பிளேஸ்மெண்ட்ஸ், ஹையர் எஜுகேஷன் போறவங்க, எல்லா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் போகும்னு சொல்லி ஒரு 3 வருஷத்தோட டேட்டாஸ் வச்சு பார்க்குறப்ப சில கல்லூரிகளில் வந்து என்ஏஆர்எஃப் ரேங்கிங் போகாத சில நல்ல கல்லூரிகளும் இருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி சார் நம்ம வந்து கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற பார்த்தோங்கிறப்ப தான் நம்ம 2வது விஷயம் சொன்னோம். என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண க்ளோசிங் ரேங்க்ஸ், இதை வந்து நம்ம கட் ஆஃப்னு சொல்லுவோம். பட் ஐஐடிஸ் என்ஐடிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரேங்கிங் தான் முக்கியம். ஸோ க்ளோசிங் ரேங்க்ஸை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கேன்னா ஐஐடி சேர்த்துருக்கேன். இந்த ஐஐடி மொத்தம் இந்தியாவில் 23 ஐஐடிஸ் இருக்கு. இந்த 23 ஐஐடிஸ்லையும் காமனாக இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஏன்னா மாணவர்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த கோர்ஸ் தான் எடுக்கிறாங்க. அப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டேன். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லையுமே வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கன்சிடர் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியை மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓப்பன் கேட்டகரினா நம்மளுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி எல்லா கேட்டகரியும் இருப்பாங்க. பட் எல்லாருமே போய் எடுக்கக்கூடிய சீட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் கேட்டகரி தான் நம்ம வந்து ஓப்பன் கேட்டகரின்னு சொல்கிறோம். ஸோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். இது மாதிரி ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் இங்கே 2 வகையான கேட்டகரி இருக்குது. நியூட்ரல் சூப்பர் நியூமரசி கோட்டா, இல்லை நியூட்ரல் கோட்டா மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஓப்பனிங் ரேங்க், இது வந்து க்ளோசிங் ரேங்க்குங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேஸ் பண்ணி பண்ணுறோம்னா க்ளோசிங் ரேங்க் பேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடிஸில் நம்பர் 1 ஐஐடி, அதாவது நம்பர் 1 ஐஐடினா நாட் பேஸ்ட் அப்பான் ஸ்டூடெண்ட் செலெக்ஷன், நாட் பேஸ்ட் அப்பான் என்ஏஆர்எஃப் ரேங்கிங், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் எந்த கல்லூரிக்கு முக்கியத்துவம் தர்றாங்க, முதல் கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி பாம்பே. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜாக வந்து மாணவர்கள் கன்சிடர் பண்ணுறாங்க. பிகாஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிற க்ளோசிங் ரேங்க் பாருங்க, நம்மளுக்கு ஓப்பனிங் ரேங்க் 1, அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்கிங்ல இருக்கவங்களே நம்மளுக்கு வந்து இதை எடுத்துட்டாங்க அந்த கல்லூரியை. அது போக வந்து 66வது ரேங்க்குக்கு வந்து இந்த சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. சரிங்களா? அப்போ ஐஐடி பாம்பேவை தான் நம்பர் 1 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து 2வது கல்லூரி என்ன கல்லூரி மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி டெல்லி. ஐஐடி டெல்லி தான் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2வது சாய்ஸாக வைக்கிறாங்க. அதோட க்ளோசிங் ரேங்க் பாருங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் க்ளோசிங் ரேங்க் பாருங்க 126ங்கிற ரேங்க்குக்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சுங்க. இப்போ 3வது இடத்துல தான் ஐஐடி மெட்ராஸ் வருதுங்க. அதாவது என்ஏஆர்எஃப் ரேங்கிங்ல வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து என்ஏஆர்எஃப் ரேங்கிங்ல நம்பர் 1 கேட்டகரியில் வரக்கூடிய கல்லூரி. பட் ஸ்டூடெண்ட்ஸோட செலெக்ஷன்ங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3ங்கிற கேட்டகரியில் தான் வர்றாங்க. இதோட க்ளோசிங் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 171 அப்படிங்கிற க்ளோசிங் ரேங்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து 4வது இடத்துல எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி கான்பூர். இந்த கல்லூரியை வந்து மாணவர்கள் அதிகமாக 4வது இடத்துல வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இதோட க்ளோசிங் ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 271ங்கிற ரேங்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து 5வது இடத்துல ஐஐடி கரக்பூர். ஸோ கரக்பூர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கு. ஸோ ஐஐடி கரக்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா 5வது கல்லூரியாக மாணவர்கள் கன்சிடர் பண்ணுறாங்க. இதோட க்ளோசிங் ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 466 அப்படிங்கிற ரேங்க்கு வந்து சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 6வது கல்லூரி ஐஐடி ரூர்க்கி. ஐஐடி ரூர்க்கி வந்து மாணவர்கள் வந்து எத்தனாவது இடத்துல வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் செலெக்ஷன், இது எல்லாமே நான் சொல்றது. நான் வந்து என்ஏஆர்எஃப் ரேங்கிங் கன்சிடர் பண்ணல. ஸ்டூடெண்ட் செலெக்ஷன்ல 6வது பிளேஸ் வச்சிருக்காங்க. இதோட க்ளோசிங் ரேங்க் என்ன பார்த்தீங்கன்னா 592க்கு வந்து சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 7வது இடத்துல ஐஐடி ஹைதராபாத். ஸோ ஐஐடி ஹைதராபாத் வந்து என்ஏஆர்எஃப் ரேங்கிங்ல முன்னாடி போயிருக்கும், பட் இங்கே வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு 7வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 673ங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து நம்மளுக்கு வந்து 7 பிளேசஸ் பார்த்துட்டோம். அடுத்து 8, 9, 10ங்கிற ரேங்கிங்ல வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன கல்லூரிகள் வர்றாங்கன்னா
8வது இடத்துல ஐஐடி கவுஹாத்தி. இங்க பாருங்க, ஐஐடி கவுஹாத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மாணவர்கள் 8வதா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட க்ளோசிங் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 792க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 9வது இடத்துல ஐஐடி வாரணாசி. இது வந்து பிஹெச்யூன்னு சொல்லுவாங்க, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து 1489ங்கிற ரேங்க் வந்து நமக்கு வந்து சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. அடுத்து 10வது இடத்துல ஐஐடி இண்டோர். ஸோ இந்த கல்லூரிகளை தான் வந்து 10வது இடத்துல நம்மளுக்கு வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ 1775ங்கிற ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஓகே, ரிமைனிங் கல்லூரிகள் எப்பவுமே டாப் 10 நம்ம பார்க்குறோம். ஒருவேளை டாப் 10ல சீட்டு கிடைக்கல அப்படின்னா அடுத்து இருக்க போகக்கூடிய 13 கல்லூரிகள் என்னங்கிறதையும் பார்த்துருவோம். ஐஐடி காந்தி நகர், அதுக்கடுத்து ஐஐடி ரோப்பர், ஐஐடி ஜோத்பூர், ஐஐடி மண்டி, ஐஐடி பாட்னா, ஐஐடி தன்பத், ஐஐடி புவனேஸ்வர், ஐஐடி திருப்பதி, ஐஐடி கோவா, ஐஐடி பாலக்காடு, ஐஐடி ஜம்மு, ஐஐடி தர்பாத், ஃபைனலா வந்து ஐஐடி பிலாய். இதுதான் 23 கல்லூரிகளோட ரேங்கிங். சரிங்களா? இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு வந்து பல்வேறு வகையான நுழைவுத் தேர்வுகள், அது சம்மந்தப்பட்ட கல்லூரிகள், அதோட தரவரிசைகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் கண்டினியூஸா உங்களுக்கு ஜேஇஇங்கிற எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.